தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தெய்வ சித்தமான பொண்ணு என்றால் எல்லாமே தேவன் வந்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இதுதான் தேவனுடைய ஒரு முதல் திட்டம், அனாதி திட்டம். இந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் என்று நீங்கள் பார்த்து சொல்வீர்களானால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க. முதல் ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த ஜெப குறிப்பை அனுப்பியிருக்கனால 3 காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, தேவனுக்குள் ஆவியானவருக்குள் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்களா என்று பாருங்கள். 2வது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 3வது, உங்கள் குடும்பத்திற்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த 3 காரியம் இருந்தால் நிச்சயமாய் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தில் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும். எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணும். இந்த காரியங்களை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்பீர்களானால் அதில் அழகாய் தெளிவாய் கர்த்தர் கூறி வைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று. அதனால் தெய்வ சித்தம் இது 3 காரியத்தை மட்டும் பாருங்கள். இப்படி பிடித்த பெண்ணை நீங்கள் தாராளமாய் திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா அபிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று கத்தக, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றார். அதனால் அப்படி இல்லாதபடிக்கு அபிவிசுவாசிகளை திருமண காரியத்தில் இணைத்து கொள்ளாதபடிக்கு விசுவாச பிள்ளைகளை இணைத்து கொள்ளுங்கள். அது வந்து என்ன, அப்படி விசுவாச பிள்ளைகளை இணைத்து கொண்டாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அளவுக்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க, பொறுமையை கேளுங்க, சகிப்புத்தன்மையை கேளுங்க. கண்டிப்பாக தேவன் அதை உங்களுக்கு அருள் செய்வார். எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆமாம் பாஸ்டர்ன்னு சொல்கிறீங்க, நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் போடுங்க. உங்கள் பேரையெல்லாம் போட்டிங்கன்னா நான் உங்களுக்காக உங்கள் பேரை சொல்லி ஜெபிப்பதற்கு அது எதுவாக இருக்கும். இது வரைக்கும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ராணி ஜான்சி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ என் தேவன் நீர் அப்பா எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவன். எலியா தீர்க்கதரிசியின் அப்பா தாகத்தையும் பசியையும் மாற்றின தேவன். சாரிபாத் விதவை ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு விதவையை பார்க்குறார். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே ஒரு விதவையை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே அவர் சாரிபாத் ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு விதவையை பார்க்குறாரு. அவங்க வந்து இவங்களை வெல்கம் பண்ணலை. இவருக்கு விரோதமாக அங்கே வந்து அவங்க சூழ்நிலையை அவங்க பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம அநேக நேரத்தில் தேவன் இப்படி தான் செஞ்சு வச்சுருப்பார், நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினச்சி நம்ம போவோம். ஆரம்ப காலத்தில் எல்லா வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லா சபைகளிலும் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். சபை போதகர்களிடம் போய் நான் உனக்கு கொடுத்த கிருபையை வரங்களை குறித்து பேசு, வாய்ப்பு கேளு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். கர்த்தர் சொல்லிட்டாரே, கண்டிப்பாக ஒவ்வொரு சபையிலும் நம்ம இனி பேச போகிறோம். கர்த்தர் எல்லா வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சபைகளில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் என்று நம்பி நான் ஒவ்வொரு சபைக்காய் போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு போதகர்களும் என்னை மிகவும் கடுமையாக நடத்தினார்கள். என்னை மிகவும் ஏளனமாய் பார்த்தார்கள். நான் கவலைப்படலை. காரணம், எனக்கு சொன்னது கர்த்தர். அந்த கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு சொல்லுவார், செய்வார் என்று நான் நம்பினேன். அதே போல் பொறுமையாய் காத்திருந்தேன். கர்த்தர் அநேக காரியங்களை இன்று நம் ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார். சபையை வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எண்ணற்ற ஆத்துமாக்களுக்கு நாம் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தரிசனங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அமீன் ரபஷந்து உரியங்கதரா. பரம தரிசனத்தில் கர்த்தர் நம்மை ஊழியத்தில் அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆரம்ப கால ஊழியம் அற்பமாக இருந்தாலும் பொறுமையாய் சகிப்புத்தன்மையோடு கூட இருந்தோம். அதே போல் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊருக்கு போகும்போது விதவையை பார்க்குறாங்க. அந்த விதவை சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு மறித்து விடலாம், கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அடுத்தது மிக பஞ்சமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், இனி எங்களால் வாழவே முடியாது என்ற அங்கலாய்ப்போடு கூட அங்கே சொல்லும்போது எலியா சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு ஒரு அடைய ஒரு அப்பத்தண்ணி எனக்கு முதல்ல கொடுன்னு சொல்லும்போது அந்தம்மா ஒரு வேளை கடினப்பட்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன். என்ன பாஸ்டர், நீங்கள் இவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனசு ஒரு அப்பத்தை